அலையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. காலையில் தான் குளிச்சுட்டு ஒரு சாரி மாத்திருந்தேன். இப்போ நான் வேற சாரியோட கீழே போனா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. உங்களை சிரிக்கவா சரிங்க? அதுக்கு என்னடி கல்யாணம் முடிஞ்சவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியாதாங்க அவங்களுக்கு? எல்லாம் சரிதான், ஆனா நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்க. ரொம்ப சேட்டை பிடிச்ச பையலா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் கிடையாது. அது எனக்கான தேவதைக்காக வெயிட்டிங். இப்போ என்னோட தேவதை என் கண்ணு முன்னாடி நிக்கலா, அதான் என்னோட வாழை சுருட்டி வைக்க முடியல. போதும், கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஆனா நான் இப்ப எப்படி கீழே போவேன்? ஏய், அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நீ கீழே போ. இல்ல, நான் கீழே போல. இங்க வாயேன். நான் வரமாட்டேன். ஏய், ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க வாடி. நான் வரமாட்டேன்பா. அப்படிதான் சொன்னீங்க. ஆனா நான் 2 ரவுண்டு குளிக்க வச்சுட்டீங்க. இப்போ என்னால குளிக்க முடியாது. ஏய், ஒன்றும் செய்ய மாட்டேன், வாடி. ஆசை தோசை அப்படிதான் சொன்னீங்க. ஆனா நான் 2 ரவுண்டு குளிக்க வைக்கலையா? நான் வரமாட்டேன்பா. அடியே, நீயா இங்க வந்துட்ட, சேதாரம் கம்மியா இருக்கும் பாத்துக்க. நானா அங்க வந்தேன், நீ சொன்ன மாதிரி 3வது ரவுண்டு தான் பாத்துக்க. இல்ல நானே வந்துடுறேன். வந்துட்டேன். அத்தமிழ ரொம்ப பயம் போல இருக்கு. உங்களை பார்த்தாலும் ஒன்றும் பயம் இல்லை, உங்க சேட்டையை பார்த்தா தான் பயமா இருக்கு. ஆமா, சிரிச்சு ஆளை மயக்கிடுவாரு. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அடியே, நான் எவ்வளவு ஃபீலோட சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்க? வேற என்ன செய்யணும்? அடியே, லவ் யூ சொன்னா ரிட்டர்ன் சொல்லணும். லவ் யூ லவ் யூ ஒழுங்கா சொல்லடி. எப்படி செஞ்சீங்க? அது மாதிரி செஞ்சு காட்டுங்க. நீ சொன்னதான் செஞ்சு காமிச்சேன். லவ் யூ அப்படின்னல்ல. லவ் யூ சொன்னா ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். லவ்வை பத்தி ஒண்ணுமே தெரியலையே உனக்கு. சரி, மாமா ஒன்று நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே போதும், என்னை விடுங்க. இதுக்குதான் உங்ககிட்ட வர மாட்டேன்னு சொன்னேன். அடியே, இந்த வயசுல இதெல்லாம் பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண முடியும்? என் பொண்டாட்டி அப்படியே அழகு ரதியாட்டே முன்னாடி வந்து நிற்கும்போது என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுலேயும் அவள் அந்த உதடு இருக்கு போது, அப்படி அந்த பழச்சோலையை 2ஆ உரிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு தேன் தெரியுமா? எப்போ சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுடி. அதை அப்படி பிடிச்சு அப்படி சாப்பிட்டோம்னா அப்படி தேனா இருக்கும் தெரியுமா? சரியான தித்திப்பு. என்ன, இன்னொரு வாட்டி சாப்பிட்டுட்டுமா? அந்த சுவை அப்படியே இன்னும் என் நாக்கிலே நிற்குடி. இன்னும் எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஐயோ போதும், எனக்கு வேணும். ஐயோ போங்க, போய் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பொண்டாட்டி, ஒரே ஒரு வாட்டி. இன்னைக்கு கிடைக்காது, டியூட்டிக்கு நேரமாச்சு. காலையில் எவ்வளோ ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்கல்ல? இப்போ ஏன்டி அதை ஞாபகப்படுத்துற? 1 வீக், வெறும் 1 வீக் தானே லீவு கேட்டேன், அதை கூட தர மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு கூட உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கேன் என்னவோ. அப்படிங்கிற குழந்தை சரியான குழந்தையா தான் இருக்கீங்க. பொண்டாட்டி பசிக்குதுடி, சாப்பிட ஏதாட்டி எட்டு வரியா? சரி, இன்னைக்கு என் கையில சமைச்சிருக்கேன், நான் தான் ஊட்டி விடுவேன். சரி சரி, நான் கீழே போய் சாப்பிட எடுத்துறதுக்குள்ள என் குட்டி குழந்தை யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிருமா. நேற்று நான் மாமாட்ட ரொம்ப ஹாஸாக பேசிட்டேன். மாமா என் மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க. என்னை பார்க்க கூட இன்னும் வரலையே. எப்போதும் என்னை பார்த்தா தான் மறுவேளை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போது என்னை இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்க கூட செய்யலை. ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறனால இப்படி
இப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல. மாமா மாமா உன்னை அவமாவே இருக்கு மாமா. எங்கே இருந்தாலும் வந்துரு, எனக்கு உன்னை பார்க்கணும் மாமா. உன் நினப்பாவே இருக்கு மாமா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் அப்படி பேசிக்க கூடாதுதான். என் புத்தி என்ன ஆச்சுன்னே தெரியல. என் புத்தி என்ன சொல்ல, எதுக்கு அப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல மாமா. மாமா என்னை வெறுத்துட மாட்டல்ல? இல்லை, என் மாமா கண்டிப்பாக என்னை வெறுக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னோட உயிர். என்னை வெறுத்துட்டு அவர் எங்கே போக முடியும்? அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு தெரியும். அவர் இந்த மண்ணை இல்லாத அடுத்த நிமிஷம் நான் இந்த மண்ணை விட்டு போயிடுவேன். அது அவருக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக மாமா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனாலும் எல்லா பக்கமும் தேடிட்டேன். மாமாங்க எங்கேயும் இருந்த மாதிரியே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். விழுந்தாலும் உன் இதுதான் நிக்க சொல்லு, கால் கேக்கு. மாமா 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 இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? நான் உன்னை எல்லா பக்கமும் தேடிட்டேனே. எங்கே போனேன்? ஏன் எப்போதும் உள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? வெளியே ஜாக்கிங் போயிட்டு வந்தேன். என்ன இப்போ உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஆளை காணுமா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் சொல்லிட்டு போயிருந்தா நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. சொல்லிட்டு போனோமா? சொல்லிட்டு போற அளவுக்கு எனக்கு யாருங்க இருக்கா? ஏன் நாங்களாம் இல்லையா? என்கிட்ட சொல்லிட்டு போனால் என்ன செய்யுது? நான் தேடுவேன்னு உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு என்ன தேடுற? உனக்கு எனக்குள்ள எதுவுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ என்னை பத்தி கவலைப்படணும், என்னை பத்தி தேடணும்? நான் எங்கிட்ட எப்படி போனா உனக்கு என்ன? நீ நல்லா தானே இருக்க. நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் உனக்கு? ஏன் மாமா இப்படி பேசுற? நீ கொஞ்ச நேரம் இல்லை நானே என் மனசு எப்படி தவச்சது தெரியுமா? மனசா? மனசை பார்த்து நான் எங்க வாழ்ந்த பழகனே? உன் உடம்புக்கு ஆசைப்பட்டு தான் நான் பின்னாடி வந்தேன். நீ நேற்று அப்படித்தானே சொன்ன. அப்புறம் என்ன இப்போ மனசுங்க? மனசு பார்த்து வரலையே லவ். எனக்கு வந்தது உன் உடம்ப பார்த்து தான் வந்தது. நீ சொன்னதா சரி. ஐயோ மாமா, நான் அதை புத்தி சரியில்லாம சொல்லிட்டேன். எனக்கு கஷ்டப்படுத்தாத மாமா. ஐயோ, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலாமா? நீங்க சொன்னதுதான் நான் சொன்னேன். எனக்கு கூட இப்போ புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்னது சரிதான். நான் என்னவோ அதுக்காக தான் வந்திருக்கேன். இல்லைனா இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல எனக்கு. உங்க மேல எனக்கு அன்பும் இல்லை, காதலும் இல்லை, அக்கறை இல்லை. ஆனா உங்க உடம்பு மேல இந்த ஒரு இச்சையினாலதான் வந்துட்டேன். தவறு என்னோடதான். நான் தானே அதை திருத்திக்கணும். கண்டிப்பா இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்க, இனி அந்த மாதிரி எதுவும் என் மூலமா நடக்காது. கண்டிப்பா என்னோட காதல் எல்லாம் ஒரு இச்சையிலே முடிஞ்சிருச்சு. ஐயோ மாமா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நான் தான் ஏதோ புத்தி பேதலிச்சுட்டு அப்படி சொல்லிட்டேன். ஏய் அழாதடி. நீ அழுதா எனக்கு என்னமோ பண்ணுது. இல்ல உன் கண்ணீரெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அந்த தம்பி எனக்கு இல்லை. ஆனா நீ அது சொன்ன அந்த வார்த்தை என்ன ரொம்ப ஹேட் பண்ணிடுச்சு. என்னால முடியல. இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தேன்னா எங்க உன்னை வெறுத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்குடி. மாமா மாமா, நான் ஏதோ புத்தி பேதலிச்சனால ஏதோ சொல்லிட்டேன். நீ ரொம்ப கோவமா இருக்கியா? என்ன மன்னிக்க மாட்டியா? நான் யாருமா உங்களை மன்னிக்க? நீங்க சொன்னது சரிதான். நீங்க சொன்னதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அது நானும் ஒத்துக்கிறேனே. என் மனசுக்கு ஏத்துக்குச்சு. சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். நீங்க உங்க அண்ணன் கூட வாங்க. இல்ல, நான் உனக்கு போக விட மாட்டேன் மாமா. மாமா நீ என்னால ரொம்ப மனசு உடைஞ்சு போறியா? என் தப்பு தான். நான் அப்படி பேசிருக்க கூடாது. இல்ல, இதுக்கு மேல நாங்க இருந்தா கண்டிப்பா நானும் அழுதுருவேன். அழாதடி, நீ அழாத. எனக்கு இங்க இருக்க முடியல. அது என்னவோ தெரியல, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ அந்த வார்த்தையை சொன்னதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லடி. ஆனா
என்னைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா ஏன் முதல் காதல் நீதான். அந்த அந்த இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னோட காதல் என்னைக்கும் உனக்கு மட்டும்தான். நீ என்னை புரிஞ்சு இன்னைக்கு நான் உன்னை அந்த மாதிரி எண்ணங்களோட உன்னை நான் பார்க்குறேன்னு தோணுதோ அப்போ அப்போ நீ என்கிட்ட வாடி. நான் உன்னை நான் உன்னை என் முழு மனசார ஏற்றுக்குவேன். நீ அதை உணரணும். மாமா மாமா சொன்னா கேளு மாமா. மாமா என்னை விட்டு போகாத மாமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ கௌதம், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா கண்டிப்பா நீ அழுதுருவிட. எனக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. ஆனா நீ புரிஞ்சுக்க மாட்டேடி. ஏன்டி எப்படி என்ன தினமா கொள்ளுற? மாமா போகாத மாமா. மாமா என்னை விட்டு போகாத. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். மாமா மாமா நில்லு. காதல் காதல் இனித்திடும் நரகமா. ஐயோ காலையில் தான் அவனை பார்த்துட்டு வந்தேன், மறுபடியும் இருக்க முடியலையே. என்ன ரீசன் சொல்லிட்டு போவேன்? சார் விடுவாரான்னு தெரியலையே. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறது தான் பெரிய பாடாக இருக்கு. ஐயோ சார் என்ன சொல்லுவாருன்னு தெரிய மாட்டேக்க. அதை நினச்சா வேற பக்கு பக்குன்னு இருக்கு. சரி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. காலையில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மனசு இருக்க மாட்டேக்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே டியூட்டிக்கு வர வச்சுட்டானுங்க. இவங்களாம் என்னத்தை சொல்ல. நானும் டிவி 1 வீக் லீவு கேட்டதுக்கு ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. இவனுக்கெல்லாம் என் வயிற்று சும்மாவே விடாதுங்களெல்லாம். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், இன்ஸ்பெக்டர் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி உள்ள வர சொல்லுங்கள். சரி சார். சரி, அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எப்படி? ரொம்ப தங்கமானவர் சார். இதே ஊர் தான், இந்த ஊர்லேயே பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் தான். ஆனால் சாருக்கு என்னென்னா இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால் அவங்க அப்பா கிட்ட சண்டைலாம் போட்டு எப்படியோ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார். ரொம்ப நல்ல மனுஷர் சார். யாருக்குனாலும் கையார ஹெல்ப் பண்ணுறதில்ல அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஓ அப்படியா? சரி, அந்த சீலா கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு அவரை உள்ளே வர சொல்லு. சரி சார். டே மச்சான், நீ இங்கே தான் வேலை பார்க்கியா? எனக்கு தெரியாம போச்சே. எனக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்குள்ள உனக்கு போஸ்டிங் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க. அதனால் என்னால் உன்னை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஆனால் இப்போ தான் உன்னை பார்த்தேன், ஆனால் நீ எனக்கு கவனிக்கலை. வா உள்ள வா, என்னை பார்த்து நீ எப்படி ஆச்சரியப்படுறேன்னு நான் பார்க்கணும். வாங்க சாமி வாங்க. நேற்று உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இன்னைக்கு வீட்டுக்கே தேடி வந்திருக்கீங்க. வாங்க சாமி உட்காருங்க. சந்தோஷம் சந்தோஷம். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் சாமி. நீங்கள் வாங்க, நின்றுட்டே இருக்கீங்களா? உட்காருங்களேன். உட்காரம்மா. வா மகளே, இப்படி வந்து உட்காரு. சரிங்க சாமி. சாமி ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிக்கீங்களா? இல்லை மகளே, நான் அதெல்லாம் அருந்துவதில்லை. ஓ அப்படியா? சரி மகளே, இங்க வந்து அமரு. மகளே, நேற்று நீ கொடுத்த அந்த 2 ஜாதகங்களையும் நான் நன்றாக ஆராய்ந்து பார்த்து விட்டேன். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் இருவரும் சேர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று என்னால் உறுதியாய் சொல்ல முடியாது. ஏனில் அவங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்கள் அதை எதிர்கொண்டு எப்படி வருகிறார்கள் என்பதுதான் அவங்களுக்கே ஒரு சவாலாக இருக்கும். சாமி என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும். நீ சொல்லுவது உன் 2ஆம் மகனா? நான் அவனை சொல்லவில்லை. நான் சொல்லுவது உன் மூத்த மகன் கௌதம். என்ன சாமி சொல்கிறீங்க? அவனுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலையே. நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுமா. உன் மூத்த மகன், அவனோட ஜாதகத்தை பார்த்ததுல அவனுக்கு பெரிய கண்டம் இருக்குது. ஐயோ சாமி, என்னெல்லாமா சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு கண்டம் இருக்கா? அந்த கண்டத்தை எப்படி நான் போக்குறது? ஏதாட்டு பரிகாரம் சொல்லுங்க சாமி. சொல்லிக்கிறேனம்மா.
தாலி பாக்கியத்தை விட சிறந்த பாக்கியம் ஒன்றும் இல்லை. உன் மகனுக்கு இன்னும் 2 மாதங்களுக்குள் கல்யாணம் செய்து வை. அந்த பெண்ணின் தாலி பாக்கியம்தான் இவனின் உயிரை காப்பாற்றும். கல்யாணமா? சாமி, இப்போ தான் 2வது உள்ளவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு கூட இன்னும் முழுசாக ஒரு நாள் கூட ஆகலையே சாமி. புரியுதுமா நீங்க சொல்றது. ஆனா இவருக்கு பெரிய கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தை போக்கணும்னா உன் பொண்டாட்டியோட தாலி பாக்கியம்தான் அதுக்கு சரியான வழி. சீக்கிரம் இவருக்கு கல்யாணம் பண்றதை பாருங்க. அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். போய் உங்க குலதெய்வத்துக்கு ஒரு படையல் வைங்க. அவளும் உங்களுக்கு துணையா நிப்பா. ம், சரிங்க சாமி. ரொம்ப போட்டு மனசு குழப்பிக்காதீங்கம்மா. அவ கையில கொண்டு ஒப்படைச்சிருங்க. அவ பார்த்துக்கிடுவா. சரிங்க சாமி.